மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக கோவையில் தலைமை தேர்தல் பணிமனை திறப்பு விழா. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் மு. தமிமுன் அன்சாரி பங்கேற்பு. இந்திய கூட்டணி மனிதநேய ஜனநாயக கட்சி தலைமை தேர்தல் பணிமனை திறப்பு விழா மாவட்ட செயலாளர் எம்.எச். அப்பாஸ் தலைமையில் மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் மு. தமிமுன் அன்சாரி கலந்து கொண்டு கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியின் பணிமனையை திறந்து வைத்தார். பின்னர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்களது இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். பாசிச ஒன்றிய அரசை வீழ்த்தியாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். கண்டிப்பாக வீழ்த்தியே தீர்வோம். அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் பாடுபட வேண்டும் என்று கூறினார். மேலும் எங்களது கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்தான் பிரதமராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறினார். இந்நிகழ்வில் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் என். கார்த்திக், மாநில செயலாளர் எம்.எச். ஜாஃபர் அலி, இளைஞர் அணி மாநில பொருளாளர் பி.எம்.ஏ. ஃபைசல், எம்.ஜே.டி.எஸ். மாநில துணைச் செயலாளர் கண்ணன், இளைஞர் அணி மாநில துணைச் செயலாளர் நெல்லை ரமேஷ், மாவட்ட பொருளாளர் சுலைமான், மாவட்ட துணைச் செயலாளர்கள் எஸ்.ஏ. ஜாஃபர் சாதிக், எச். ஹனீஃபா, ஏ. அன்வர், கே.டி.யு. காஜா, மாவட்ட அணி நிர்வாகிகள் ஃபயாஸ், எம்.எம்.ஆர். முஜிபுர் ரஹ்மான், சிராஜுதீன், ஹக்கீம், ஜாகீர், சலீம், அப்துல் ரஹ்மான், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அபி, ஃபைரோஸ், ரசீத், ஜஹீர், பொள்ளாச்சி பகுதி செயலாளர் சம்சுதீன், தெற்கு பகுதி செயலாளர் சதாம் மற்றும் நௌஷாத், ஜஹீர், ரஃபீக் உள்ளிட்ட மாவட்ட அணி கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளானோர் பங்கேற்றனர். கோவை மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தேர்தல் பணிமனை கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகளுக்கு இடையிலான இரட்டை தொகுதிகளுக்கான பணிமனையாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிமனையை ஏற்பாடு செய்து விரைந்து திறப்பதற்கு மூல காரணமாக இருந்த கோவை மாவட்டத்துடைய துணைச் செயலாளர் அருமை சோதர் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்த கோவை மாவட்டத்துடைய செயலாளர் அப்பாஸ் தலைமையிலான அந்த குழுவினருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் குறிப்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பணிமனை திறப்பு விழா என்பது கோவை மாவட்டத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக செயல்பாட்டாளர்களை அன்றாடம் ஒருங்கிணைப்பதற்கான களமாக இன்று நாங்கள் ஒருங்கிணைத்து உருவாக்கியிருக்கின்றோம். இந்தியா கூட்டணி நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மனிதநேய ஜனநாயக கட்சி 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்று முடிவு செய்து 19ஆம் தேதியிலிருந்தே களப்பணியை நாங்கள் தொடங்கிவிட்டோம். இன்றைய தினம் கூடுதலாக புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இதர தென்னிந்திய மாநிலங்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் என்ற ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கின்றோம். அண்டை மாநிலங்களில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் தீவிரமாக களப்பணியாற்றி அந்த கூட்டணிக்கு பாடுபடுவார்கள். தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. தற்போது 4 முனை போட்டி நடைபெற்றாலும் 3 முனைகளிலே யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி மக்கள் கவலைப்படவில்லை. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிந்து அவருடைய களப்பணிகளை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையிலும் பொள்ளாச்சியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு, களப்பணியாளர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். கடல் கொள்ளையர்களை வீழ்த்துவதற்கு கட்டுமரத்தை புறக்கணித்துவிட்டு போர்க்கப்பலிலே நாம் ஏறியிருக்கின்றோம். அந்த போர்க்கப்பலிலே நாம் பீரங்கி குண்டுகளாக இருந்து ஜனநாயக வழியிலே, உடனே அதுக்கு தவறான விளக்கத்தை யாரும் கொடுத்துடக்கூடாது, என்னடா பீரங்கி குண்டுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி, ஜனநாயக வழியில் நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆற்றுவோம் என்பதை நாங்கள் போதித்திருக்கின்றோம். நாங்கள் கொசுக்களை எதிர்த்து போராடவில்லை, கொரோனா வைரஸ்களை எதிர்த்து போராடுகின்றோம். இந்த நாட்டை 10 ஆண்டு காலமாக தவறான வழியில் அடைத்து சென்று நாட்டுடைய ஜனநாயகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தீய சக்திகள் அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் உடுதாய் மக்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பிரிக்கக்கூடிய, பிளவுபடுத்தக்கூடிய
பிரிவினை அரசியலை வளர்த்தெடுக்கக்கூடிய சக்திகளை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய களப்பணிகள், ஜனநாயக பணிகள் இருக்கும்.